ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஏஐ 3D ஃபோட்டோ கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏஐ கிரியேட் பண்ணுறதுல நிறையா மாடல் இருக்குது. நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதும், இந்த மாதிரி வந்து மாடல் வந்து மாறிடும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நான் என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற இதை ப்ரௌசர் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு ஜெமினி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட்டாவதுல கூகுள் ஜெமினின்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஆஸ்க் ஜெமினின்னு இருக்குல்ல, கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்லோட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்க. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அது கீழே ஆஸ்க் ஜெமினியில் வந்து நான் கொடுக்குற ப்ரொமோட்டுங்கிறத வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய்ட்டு காப்பி பண்ணி இந்த ஃபோட்டோக்குள்ளே இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எ செகண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரொமோட்டை வந்து கரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகாக வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகி கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டிங் இமேஜ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கீழே இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் கொடுத்தோம். ஃபோட்டோ கீழே அந்த ஒரு டாய்க்கு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அழகாக வந்துருச்சு. 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் டவுன்லோடிங் ஃபுல் சைஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபைலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.